இன்றைக்கி குரோம் மூலமாகவே ஒரு இமேஜ் பிடிஎஃபை டெக்ஸ்ட்டாக ஓசிஆர் செஞ்சு மாற்றிக்க முடியும். அந்த வசதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிடிஎஃபை நம்ம ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று இமேஜ் பிடிஎஃப், இன்னொன்று டெக்ஸ்ட் பிடிஎஃப். நீங்கள் டெக்ஸ்ட்டுங்கிறது தட்டச்சு செஞ்ச உடனே பிடிஎஃபாக மாற்றி வச்சுக்கிறது. இமேஜ் பிடிஎஃப்ங்கிறது நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக மாற்றுறது தான் நம்ம இமேஜ் பிடிஎஃப்ங்கிறோம். இந்த டெக்ஸ்ட் பிடிஎஃப்பில் என்ன இருக்குன்னா, அதை பார்வை மாற்றுத்திறனாளிகள் அது யூனிகோடு வடிவில் இருந்துச்சுன்னா அவங்களோட ஸ்க்ரீன் ரீடர் சாஃப்ட்வேர் மூலமாக படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்வை உள்ளவங்களும் அதில் என்ன இருக்கக்கூடிய உள்ளடக்கங்களை தேடி கண்டுபிடிக்க முடியும். இப்போ 75வது பக்கத்தில் நடுவில் என்னோடய பேர் மற்றும் என்னோடய விவரங்கள் இருக்குன்னா, நான் அதில் சர்ச்சில் போய் என்னோடய பேரை தட்டச்சு செஞ்சாலே அந்த 75வது பக்கத்துக்கு அது கொண்டுட்டு போயிடும். ஆனால் ஒரு இமேஜ் பிடிஎஃப்பில் நீங்கள் அப்படி செய்ய முடியாது. அப்பையில் அதில் உள்ள உள்ளடக்கங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும்னா அதை டெக்ஸ்ட்டாக மாற்ற வேண்டியிருக்கும். அதுக்கு அடோபி போன்ற 3ஆம் தரப்பு செயலிகள் உதவுது. ஆனால் இன்றைக்கி கூகுள் குரோம் வழியாகவே இந்த வசதியை எளிமையாக நம்மளால் பெற்றுக்க முடியும், எவ்வித கட்டணமும் செலுத்தாமல். இந்த வசதி கணினியில் தான் இருக்குது. முதல்ல உங்கள் கணினியை இணைய இணைப்போடு இணைச்சிக்கிட்டு உங்கள் குரோம் உலாவியை திறக்கணும். இந்த குரோம் உலாவிங்கிறது முக்கியமானது. இதில் மீடியா பிளேயரை பயன்படுத்தலாம், இமேஜ் வியூவரை பயன்படுத்தலாம், பிடிஎஃப் ரீடரை பயன்படுத்தலாம். இப்படி பல வசதிகள் குரோம் மூலமாகவே செய்ய முடியும். ஏன்னா நம்ம பல உள்ளடக்கங்களை அணுகிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த குரோம் உலாவியானது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பிடிஎஃப் ஃபைலை நம்ம ஓப்பன் செய்யலாம். ஃபஸ்ட்டு குரோமை நான் திறந்து வச்சுருக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஓ கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரோல் ஓ கொடுத்து என் கணினியில் ஒரு இடத்துல பிடிஎஃப் இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஆனைமலை அப்படிங்கிற ஒரு பிடிஎஃபை நான் ஓப்பன் பண்ணுறேன். Button collapsed menu. Button collapsed menu. Anaimalai.pdf. This PDF is inaccessible. சொல்லுது பாருங்கள், இந்த பிடிஎஃப் இன்அக்சசிபிளாக இருக்குது. அக்சசபிள்னால் அனைத்து தரப்பினரும் படிக்கக்கூடிய வகையில் அந்த பிடிஎஃப் இருக்கணும். ஆனால் இந்த பிடிஎஃப் அனைத்து தரப்பினரும் படிக்க முடியாத வகையில் இருக்குது. அதாவது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், பார்வை மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களால் இந்த இமேஜ் பிடிஎஃப்பை படிக்க முடியாது. அதனால் இதில் உள்ள உள்ளடக்கத்தை நான் என்ன செய்கிறேன், பிரித்து டெக்ஸ்ட்டாக தர்றேன் அப்படின்னு கூகுள் சொல்லுது. அதைத்தான் நம்ம அந்த அறிவிப்பில் சொல்லுது. இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்குறது இருக்கும், ஜூம் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது எல்லா ஆப்ஷன் இருக்கும். கீழே மோர் ஆப்ஷன், அதுக்கு மொத்தம் 5 பேஜ் இருக்குது. அடுத்தது ஜூம் அவுட்டு, அடுத்து எவ்வளோ தூரத்துக்கு ஜூம் பண்ணிக்கலாம், அடுத்தது அந்த அகலம் உயரம் அதை கரெக்டாக எப்படி வைக்கிறது, இது எல்லாமே தெரியும். பேஜை திருப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பிரிண்ட், மோர் ஆக்ஷனுக்கு கீழே பார்த்தீங்களா இந்த பிடிஎஃப் இன்அக்சசிபிளாக இருக்குது. அதனால் இதில் உள்ள டெக்ஸ்ட்டை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கூகுள் ஏஐ வசதியோடு நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு கூகுளே சொல்லிவிட்டு ஸ்டார்ட் ஆஃப் த பேஜ், எண்ட் ஆஃப் த பேஜ்னு சொல்லி ஒவ்வொரு பேஜுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இது சொல்லும். Text extracted. Powered by Google AI. Page 1. Landmark start of extracted text nunvi. First. Navilal. Namulagil namodu vajba vargatan. Yenralum. Parangudi samudanga kuriktu. Namakkutu aindapad chari mudam kudayilai Ganesh Devi. இப்போ கணேஷ் தேவி அவங்களோட கூட்டுற சொல்லுது, நன்றி நவிழல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் நம்மோட வாழ்பவர்கள் தான் என்றாலும் கூட பழங்குடி சமூகத்தை பற்றியான புரிதல்கள் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறத இந்த பேஜோட தொடக்கத்தில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கு. கணேஷ் தேவி அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. அப்புறம் கீழே அப்படியே அந்த பேஜில் என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் 37 வகையான பழங்குடிகள், மலைக்காடுகள், இதெல்லாம் அந்த முதல் பேஜில் என்ன இருக்கோ அதை அப்படியே படித்து காட்டுது. நீங்கள் கீழே நகத்தை படித்து காட்டும். நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். மொத்தம் இதில் 5 பேஜ் இருக்குது. 5 பேஜையும் சில நொடிகளில் அது பிடிஎஃப் டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுத்துருச்சு. அதே சமயம் இது ஒரு 300 பக்கம் 400 பக்க பேஜாக இருந்துச்சுன்னா, பேஜ் கொண்ட ஒரு பிடிஎஃபாக இருந்துச்சுன்னா சில நிமிடங்கள் எடுத்துக்கும். அவ்வளோதான், உடனே மாற்றி கொடுத்துரும். கிட்டத்தட்ட 90% மேலே துல்லியமாக இருக்குது. இதை பார்வை மாற்றுத்திறனாளிகள் இதை அப்படியே காப்பி பண்ணி டெக்ஸ்ட்டாக கூட படிக்கணும்னா படிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஸ்டார்ட் ஆஃப் த பேஜ், எண்ட் ஆஃப் த பேஜ், அதாவது அக்சசபிள் வசதிக்காக எந்த பேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிற உள்ளடக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதையும் கொடுத்துருக்காங்க. அவற்றை நீக்கிட்டு கூட நீங்கள் ஒரு சாதாரணமான புத்தகத்தை போல் சேவ் பண்ணி கூட படிச்சுக்க முடியும். இப்படி பல வசதிகள் இருக்குது. கடைசியாக இமேஜ் பிடிஎஃபை எப்படி படிக்க டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுன்னு பார்த்துட்டோம். கூடுதலாக ஒரே ஒரு செய்தி, ஒரு இமேஜை கூட அதில் உள்ள எழுத்துக்களையும் இந்த கூகுள் மூலமாகவே திறந்து அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதை இதை துல்லியமாக தரலாட்டியும் ஒரு எழுதப்பட்ட புகைப்படத்தை இது என்னவா இருக்குது அப்படிங்கிறத படித்து காட்டுது. நம்ம அதையும் ஒரு தடவை கடைசியாக பார்த்துடலாம். Open dialog file name. Items view list. ING.
ing. இப்போ ஒரு இமேஜை நான் திறந்துட்டேன். இமேஜ் வியூவராகவும் இது செயல்படுது. Graphic clickable appears to say Vijayamadipadam. இப்போ இந்த இதில் முகப்பில் இது ஒரு புத்தகத்தோட அட்டைப்படம். ஏன் இதை எடுத்திருக்கேன்னா Graphic left here. அட்டைப்படங்கிறது ரொம்ப ஒரு Right click பல and புதிய வசதிகளை செஞ்சுருப்பாங்க, அதாவது அலங்காரப்படுத்தியிருப்பாங்க. அதையும் கரெக்டாக படிக்குதான்னு பார்க்க தான் விஜயா பதிப்பகம். exit X. ing and graphic clickable appears to say Vijayamadipadam. விஜயா பதிப்பகம் இருக்கு. Graphic clickable Japania. Graphic clickable haiku. ஜப்பானிய ஹைக்கூ. Graphic clickable key. Graphic clickable Karayudan Pesim Paragutamivil. Manishanmugam. கரையுடன் பேசும் படகு தமிழில் மணி சண்முகம். இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி செயலிகளை நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய இருந்துச்சு. எல்லாத்தையும் இன்றைக்கி ஒருங்கிணைத்து முக்கியமாக இணைய உள்ளடக்கங்களை அணுகல் தன்மையோட அக்சசபிளாக அணுகக்கூடிய வகையில் கூகுள் வடிவமைக்கிறதுல ஒரு முன்னணியில் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அதுக்கு அவங்களோட ஓசிஆரையும் பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க செயல், ஒரு முடிவாக தான் நான் பார்க்குறேன். எனவே பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக அல்லது நீங்கள் புதுசாக ஒரு வலைதளத்தையோ அல்லது புதுசாக ஒரு செயலியையோ உருவாக்கினா அதில் பார்வை மாற்றுத்திறனாளிகளும் அணுகக்கூடிய வகையில் அனைத்து வசதிகளையும் கொண்டுட்டு வரணும். அதுக்கு ஒரு முன்னோடியாக கூகுளும் இருக்குது. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.